சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் காலத்திற்கு ஏற்ற தொழிலாக நாப்கின் தயாரிப்பு உள்ளது. நாப்கின்களை பொறுத்தவரை நம் நாட்டில் பன்னாட்டு நிறுவன தயாரிப்புகளே அதிகமாக உள்ளன. உள்நாட்டில் விரல் விட்டு எண்ணிவிடும் அளவிற்கு மிக குறைவான உற்பத்தியாளர்களே இத்தொழிலில் பிரபலமாக உள்ளனர். நாப்கின் தயாரிப்பு தொழிலில் ஈடுபட மிக அதிக முதலீடு தேவைப்பட்டதே இதற்கு காரணம். ஆனால் இந்த நிலை வேகமாக மாறி வருகிறது. தற்போது குறைந்த செலவில் நாப்கின் தயாரிக்கும் இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே நாப்கின் தயாரிப்பு தொழில் தற்போது நாடு முழுவதும் குடிசை தொழிலாக வேகமாக பரவி வருகிறது. சின்ன சானிட்டரி நாப்கின் தயாரிக்கும் மிஷின், இது வீட்டிலே வச்சு பெண்கள் நாப்கின் பண்ணலாம். இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி ஒரு 5 கோடி ரூபா மிஷின் வேணும். அதனால் பெரிய பெரிய கம்பெனி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த சின்ன மிஷினை வச்சு தொழில் முனைய விரும்பும் எந்த பெண்ணும் வீட்டில் சானிட்டரி நாப்கின் தயாரிக்கும் தொழிலை தொடங்கலாம். ஸோ இதுக்கான இயந்திரம் பயிற்சி எல்லாமே கோயம்புத்தூரில் கிடைக்கும். இந்த பயிற்சி ஒரு நாளில் பெண்கள் பழகிக்கலாம். மத்திய மாநில அரசுகளும் நாப்கின் தயாரிக்கும் தொழிலுக்கான பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. புதிய தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தி வருகின்றன. தற்போது தமிழக அரசும் பள்ளி மாணவிகளுக்கு இலவச நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதைத் தொடர்ந்து நாப்கின்களுக்கான தேவையும் அதிகரித்து வருகிறது. சில நாட்களிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக எளிதானது சானிட்டரி நாப்கின்கள் தயாரிக்கும் தொழில். இதற்கு பெரிய அளவில் கல்வி அறிவும் தேவையில்லை, பெரிய முதலீடும் தேவையில்லை. பொறுமையும் கற்றுக்கொள்ளும் திறனும் இருந்தால் மட்டும் போதும், எளிதாக தொழிலை தொடங்கிவிடலாம். நாப்கின் தொழில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் தமிழக அரசு மூலியமாக ட்ரைனிங் எல்லாருக்குமே பெண்களுக்கு பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எம்எஸ் சிறு குறு தொழில் மூலமாக நான் இந்த ட்ரைனிங்கை ஒரு 45 நாள் இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். இது தமிழ்நாட்டில் உள்ள நிறையா பெண்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சரியான தொழில்நுட்பத்தோட பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா யார் வேணாலும் இந்த தொழிலை செய்யலாம். தற்போது சந்தையில் விற்கப்படும் பல சானிட்டரி நாப்கின்களில் வேதிப்பொருட்கள் உள்ளதால் அது உடல் நலனை பாதிக்கிறது என்ற தகவலும் உள்ளது. எனவே காந்தி கிராம அறக்கட்டளை போல் உள்ள பல இடங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மரக்கூழ் உள்ளிட்ட இயற்கை பொருட்களை கொண்டு நாப்கின்களை தயாரிக்கின்றனர். இவற்றில் வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதில்லை. இவை எளிதில் மண்ணில் மட்கும் தன்மை உடையவை. பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத இவற்றின் விலையும் மலிவு. இதுபோன்ற நாப்கின்களை பயன்படுத்துவதால் சிறு தொழிலாக செய்பவர்களை ஊக்குவிப்பதோடு நம் உடல் நலனையும் பாதுகாக்க வழி ஏற்படும். மற்ற நாப்கின்ல இது கெமிக்கல் கலந்துருக்கு. ரெண்டாவது அதில் அவங்க யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி 5 நாள் கழிச்சு அதை யூஸ் பண்ணி முடிச்சு அந்த மாதவிடாய் காலத்தில் முடியும் போது அவங்களுக்கு அந்த பிறப்புறுப்புல அரிப்புகள் ஏற்படுது. ஆனால் நம்ம இந்த ரிலாக்ஸை பொறுத்தளவுக்கு இது அந்த மரக்கூழ் அது இப்போ இது பண்ணி தயார் பண்ணுறதுனால இது அந்த மாதிரி இருக்கிறதில்ல, சைடு எஃபெக்ட் எதுவும் வர்றதில்லை. அதனால இதை மக்கள் சொல்லும்போது விரும்பி வாங்குறாங்க. பெண்கள் தவிர குழந்தைகளும் முதியவர்களும் நாப்கின்களை பயன்படுத்துவது அதிகமாகிவிட்டது. இதனால் பல வகை நாப்கின்களுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. மருத்துவமனை, குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லம், பள்ளிகள் போன்ற பல இடங்களில் இதற்கான விற்பனை வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இதை தொழிலா எடுத்து செய்யணும், ஒரு நாப்கின் தயார் பண்ணி விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்றது முன்னால அவங்களே ஒரு மைண்ட் செட் ஏற்படுத்திக்கணும். இந்த தொழில் செய்கிறோம் ஏன்னா வருமானம் பெருக்கம் மட்டுமே நோக்கமாக இல்லாமல் இது பெண்கள் நலத்துக்கு உதவக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறத உள்வாங்கினவங்க சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. நாட்டில் மொத்த பெண்களில் 10% நாப்கின்களை பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போது சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிப்பதால் அதனை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. சுற்றுப்புறச் சூழல் மற்றும் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தரமான நாப்கின்களை தயாரித்தால் அத்தொழில் நிச்சயம் வெற்றி பெறும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஐஸ்வர்யா, அக்ஷயா, வீரமணிகண்டனோடு கௌசல்யா.